தமிழகத்தில் சிறந்த பேச்சாளர் யாருமே இல்லை, அனுபவம் உள்ள பேச்சாளர்கள் யாருமே இல்லை அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அந்த கொத்தடிமைகள் நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி டெபேட் ஷோவில் வச்சு செய்கிற அளவுக்கு பேச்சாளர்கள் இருக்காங்க. இன்றைக்கி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இந்த கொத்தடிமைகள் நாம் தமிழர் கட்சி. கொஞ்ச நாளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மன்றம் டெபேட் ஷோவில் பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க கொத்தடிமையில் நாம் தமிழர் கட்சி. இவங்களை பேச்சு சமாளிக்க முடியாமல் திணறாங்க. இப்படி ஒரு வீடியோ பாருங்க. இளைஞர்கள் அரசியல் பழகாம பாத்துக்கிட்டாங்க. கேள்வி கேட்டுருவான் இல்லாம அவன் நெருப்பு, இளைஞன் நெருப்பு. அவன் கேள்வி கேட்ட கூடாதுன்றதுக்காக ஒரு தலைமுறையவே அரசியல் பழக விடாம பண்ணது யாரு? இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? சாமி 75 வருஷமா நீங்க எங்களை சீரியல் பார்க்க வச்சீங்க, 2 வருஷமா நாங்க டிபேட் பார்க்க வைக்கிறோம் சாமி. பார்த்தீங்களா நம்ம பேச்சாளர் எப்படி தரமான பதவியில் கொடுத்துருக்காரு. உண்மையிலே தமிழக வீட்டுக்கெல்லாம் தளபதி விஜய் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுத்திருக்காரு. உண்மையில் நல்லது தான். எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். இவருடைய பேச்சு ஃபயராக இருக்கும். தமிழ் கொத்தடிமைகளை சரியான ஆப்பு வச்சுட்டாரு. இவர் சொன்ன மாதிரி 75 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம தமிழக வெற்றிக்கெல்லாம் 2 வருஷம் ஆட்சியில் ஒட்டுமொத்த அரசியல் பேச்சு